Hi, hello friends. I'm Selvakumar, Chief Executive Director of Accsys India. So, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இன்னைக்கு நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ப்ரைம் மெம்பர்ஸ் இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3500 பேக்கேஜ்லேருந்து கவர்மெண்ட் பேக்கேஜ் சாரீ கிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ண நபர்கள் விமன்ஸ் ஸ்பெஷலில் சாரீ கிட் சூஸ் பண்ண நபர்கள். ஸோ எப்படி நான் வந்து இந்த சாரியை வந்து ஆர்டர் போடுறது அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய நபர்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் அந்த பேக்கேஜ் சூஸ் பண்ண நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட ஐடி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து என்னோட டீம்மேட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரோட ஐடியை வந்து லாகின் பண்ணிட்டேன். ஸோ இவங்க தான் இந்த சாரீ பேக்கேஜ் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம இன்றைக்கி ஆர்டர் போட போகிறோம். ஸோ அவங்களோட ஐடி நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐடி 4600 சாரீ பேக்கேஜ் தான் சூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மெனு ஆப்ஷனில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப் வேலட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த சப் வேலட்டை நான் டச் பண்ணேன் அப்படின்னா ஸோ 2000 rupees சப் வேலட் இருக்கும். ஏன்னா வந்து 4600 rupees பேக்கேஜ் சூஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு 2000 ரூபாய்க்கு சாரியும் 1200 ரூபாய்க்கு ஃபுட் பேட்சும் மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கும் டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுப்பாங்க. இதுதான் ப்ரொசீஜர். அப்போ அந்த 2000 ரூபா சப் வேலட் எனக்கு இங்கே ஆட் ஆகிருக்கு. அப்போ இந்த நபர் 4600 மதிப்புள்ள சாரீ பேக்கை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மேபி இதுலேயும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரெஃபரல் போயிட்டு அவங்களோட ஐடியை இந்த ஏசி அப்படின்ற ஒரு நம்பரை டச் பண்ண உடனே அந்த நபர் எந்த பேக்கேஜ் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற வந்துடும். ஸோ மேபி இந்த மாதிரி இந்த 3500 rupees வந்து பேக்கேஜ் வந்துச்சு அப்படின்னா ஒரு சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேக்கேஜ் வந்து மாற்றிருப்பாங்க. ஆரம்பத்தில் 3500 பேக்கேஜ் சூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா டாப் அப் 1100 ரூபா பண்ணி 4600 சாரீ பேக்கேஜும் மாற்றிக்கலாம். அப்படி இந்த நபர் சாரீ பேக்கேஜ் மாற்றிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு தான் நமக்கு ஆர்டர் போட போகிறோம். ஸோ அப்போ இந்த நபரோட சப்பலெட்டில் அந்த 2000 rupees ஆட் ஆயிருக்கு. இப்போ நம்ம எப்படி ஆர்டர் போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்டகரிஸ் இருக்கும். ப்ரொஃபஷனல், மென்ஸ் ஃபேஷன், விமன்ஸ் ஃபேஷன் இருக்கும். ஸோ கிச்சன் வேர்ஸ் அப்படி இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய நபர்கள் பண்ண வேண்டிய மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஷாப்பை கேட்டகரியில் போயிட்டு சாரீ பேக்கேஜ் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் ஃபேஷனில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சாரீஸ் வந்து பார்ப்பீங்க. கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய சாரீஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா ஸோ நம்ம 4600 பேக்கேஜுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் வந்து தனியாக வச்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரியான சாரீஸ் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நபர்களுக்கான 10 குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. அப்போ அந்த குவான்டிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய லிஸ்ட் அவுட்டு மட்டும்தான் இங்கே சாரீ பேக்கேஜ் சூஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க. அப்போ இதில் நீங்கள் பார்க்கக்கூடாது. அப்போ நான் எங்கே சார் இந்த சாரீஸை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்களுக்குன்னு ஸ்பெஷல் கேட்டகரியில் நீங்கள் மேலே லைட்டாக ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாரீ கிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த சாரீ கிட்டில் போயிட்டு தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதில் இருக்கக்கூடிய சாரீஸ் மட்டும்தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதில் இருக்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். இருக்கக்கூடிய சாரீஸ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சாரீஸ் மட்டும் செலக்ட் பண்ணி ஸோ இதில் உங்களுக்கு எந்த சாரீ வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த சாரீஸில் வந்து ஆல்ரெடி இந்த நபர் வந்து என்னோட டீமில் இருக்கக்கூடிய நபர் அவங்க பார்த்து பிடிச்ச சாரீஸை மட்டும் செலக்ட் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதை ஆல்ரெடி இவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராலி மாதிரி இருக்கும். அதுதான் கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்ட்டில் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட் பண்ணி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சாரியும் அண்டு 3 தவளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா இப்போ நம்ம நியூ ஆப்பில் வந்து ரீசெண்டாக அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஆக்சஸ் இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000க்கு கம்மியாக பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 1900, 1850, 1950 இந்த மாதிரி கம்மியாக பண்ணுறாங்க. அப்போ அந்த நபர்கள் மீதி இருக்கக்கூடிய 50 ரூபா அந்த 30 ரூபா வேலட் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போகக்கூடாதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2000க்கு மேலே அந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2000 ரூபாய்க்கு தான் நமக்கு சப் வேலட் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டோட்டலாக அந்த வேஸ்ட்டாக வேலட் எதுவும் போகக்கூடாது, சப்லெட் எதுவும் போகக்கூடாதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2080 ரூபாய்க்கு நான் ஆர்டர் போட்டேன். அப்போ நான் 2000 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கு நான் ஆர்டர் பண்ணி இந்த கார்ட்டில் ஆட் பண்ணிட்டேன். கார்ட்டில் ஆட் பண்ணும்போது நான் அட்ரஸும் மென்ஷன் பண்ணிட்டேன். அட்ரஸ் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஃபுல்லாகவே நான் பார்த்துட்டேன். நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணது எல்லாமே நான் பார்த்துட்டேன். ஸோ டவல் வந்து 3 குவான்டிட்டி வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபைனலாக ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் ஆகும். ஆர்டர் ப்ளேஸ் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் 80 rupees வந்து நான் அதிகமாக சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான பேமெண்ட்டை நான் வந்து பண்ணணும். அப்போ அதுக்கான பேமெண்ட்டை நான் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பில் நம்ம கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னா
கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணலாம், நெட் பேங்கிங் யூஸ் பண்ணலாம், யூபிஐ யூஸ் பண்ணலாம், அண்ட் ஃபோன்பே, ஜிபே வேலெட் வந்து யூஸ் பண்ணலாம், பேடிஎம் அந்த மாதிரி வேலெட் வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ நம்ம வந்து மேபி பேடிஎம் யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள், கூகுள் பே, ஃபோன்பே யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலெட்டில் யாரும் பேமெண்ட் ஆட் பண்ணி வச்சிருக்க மாட்டீங்க. அதனால என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யூபிஐ அப்படின்னு ஒன்று பார்த்தீங்களா, இந்த யூபிஐ மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் அந்த 80 rupees பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து நம்ம கம்பெனிக்கு அனுப்பிக்கலாம். ஸோ மேபி இந்த யூபிஐ அப்படின்ற விஷயம் நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அது ஓப்பன் ஆகுமா என்னன்னு தெரியல, ரெக்கார்டிங் இருக்கிறதுனால. ஸோ கூகுள் பேயில் போயிட்டீங்க அப்படின்னா இந்த கூகுள் பேயில் நீங்கள் உள்ளே போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேலே ப்ரொஃபைல் இருக்கும். அதே மாதிரி ஃபோன்பேலையும் சரி மேலே ப்ரொஃபைல் இருக்கும். அந்த ப்ரொஃபைலில் போனீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைலில் ஒரு பார்கோடு மாதிரி கியூஆர் கோடு இருக்கும். அந்த கியூஆர் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த கியூஆர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி அப்படின்னு இருக்கும். அது பக்கமே அந்த காப்பி சிம்பிள் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இதுதான் உங்களோட யூபிஐ ஐடி. அப்போ அந்த யூபிஐ ஐடி அப்படியே நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த யூபிஐ ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் ஆன உடனே வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்தோடனே என்னோட நேமு, என்னோட அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து வந்துருச்சு. ஸோ என்னோட நேமில் தான் இருக்குது. அப்போ நான் ப்ரெசிட் டு பே கொடுத்த உடனே இந்த மாதிரி வந்து ஒரு ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் லோட் ஆகி இந்த ஒரு 2 ஸ்டெப்பு ஓப்பன் ஆகும். 2 ஸ்டெப்பு ஓப்பன் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பேலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். மேலே வந்திருக்கு பார்த்தீங்களா, அப்போ அந்த நோட்டிஃபிகேஷனில் 80 rupees பே பண்ண சொல்லி வருது. அப்போ நான் பே கொடுத்த உடனே நான் 80 rupees வந்து என்ன பண்ணுறேன், நான் பேமெண்ட் பண்ணிவிடுவேன். ஸோ 80 rupees நான் பே பண்ணதுக்கு ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் 80 rupees நான் பே பண்ணிட்டேன். ஸோ பே பண்ண உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்டர்ஸில் போய் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆர்டர் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நம்மளோட ஆர்டர் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் உங்களோட நீங்கள் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மை ஆர்டர்ஸில் போயிட்டு அதை நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் போட்ட அந்த ஆர்டர்ஸோட விஷயம் லிஸ்ட் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ மேலே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ 2080 rupeesக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். என்னோட ஆர்டர் ஸ்டேட்டஸ் ஆர்டர் பிளேஸ்ட் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி வியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ட்ராக் ஆர்டர் இருக்கும். ஆர்டரோட என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்துடும். எந்த அட்ரஸ்க்கு நம்ம பண்ணியிருக்கோம், எவ்வளோக்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம், இந்த ஒரு வீடியோ ஸோ நியூவாக ஜாயின் பண்ணக்கூடிய நபர்கள் ஸோ கார்மெண்ட் பேக்கேஜில் சாரீ கிட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். விஷ் ஆல் தி பெஸ்ட்.